இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களால் அரசுக்கு நட்டம் ரூபாய் 381 கோடி என்பதாக இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது தமிழன் பத்திரிகையில். இதுகுறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நன்கொடையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மாகாண சபை நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நேர்விநியோக வேலை திட்டம் உள்ளிட்ட 32 வேலை திட்டங்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக அந்த வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 381 கோடி ரூபாய் நிதி அரசுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய கணக்காய்வு அலுவலகம் கூறுவதன்படி முறையான நீர்விநியோக வசதியின்மை, குறித்த இடங்களுக்கு போக்குவரத்து செய்ய போக்குவரத்து வசதியின்மை, நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடங்கள் அனுமதிக்கப்பட்ட திட்டங்களின் பிரகாரம் அமையாமை உள்ளிட்ட காரணங்களினால் இந்த வேலை திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. சந்தைகளை நிர்மாணித்தல், விலங்கு கட்டுப்பாட்டு நிலையங்கள், சமுர்த்தி வேலை திட்டங்களுக்காக கட்டடங்களை நிர்வகிப்பதற்கான ஒரு நிலையத்தை ஆரம்பித்தல் போன்ற வேலை திட்டங்கள் மக்களின் கோரிக்கைகளிலேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சில வேலை திட்டங்கள் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராயாமலேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று மாகாண சபைகளின் அனுமதியுடன் ஆரம்பிக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான நீர்த்தாங்கிகள் தரைமட்டத்தை கவனத்தில் கொள்ளாமல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வு அறிக்கையில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களில் போதுமான கொள்ளளவு இன்மையினால் 25 வரையிலான நீர் வேலை திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிர்மாணங்கள் தொடர்பில் இடைநிறுத்தப்பட்ட சகல வேலை திட்டங்களும் எவ்வித திட்டமுமின்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளமையே இவற்றின் போது பண்புகள் என்று அந்த கணக்காய்வு அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது.